ஹலோ மக்களே! அதாவது இப்ப என்னன்னா, ஃபோன் டயலர்ல எல்லாமே பெருசு பெருசா அதாவது ஃபாண்ட் ஃபுல்லா பெருசு பெருசாவும், ஃபோட்டோ சின்னதாவும் பார்க்கவே கொஞ்சம் கண்றாவியா தெரியுது. அதனால நான் அந்த ஃபோன் டயலர நம்ம பழைய மாதிரியே நான் மாத்திட்டேன். அது எப்படி மாத்துறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். என்ன நினைச்சு இந்த அப்டேட் விட்டானே தெரியல. அதாவது திடீர்னு நான் ஃபோன் அடிச்சு போய் பார்க்குறேன், இந்த மாரி மாறி இருந்துச்சு. அதனால நான் எப்பவுமே ஒன் பிளஸ் வச்சிருக்கேன். அது வந்து நான் கால் பண்ணும்போது மேல தான் தூக்கி விடுவேன். இதில பார்த்தீங்க அப்படின்னா, சைடுல இருக்கிற மாரி வருது. அதனால அது எல்லாத்தையும் மாத்துறது எப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க ஸ்டார்ட்டிங்ல உங்களோட செட்டிங்ஸ் போயிருக்கங்க. செட்டிங்ஸில் போய் அதை ஆப்னு டைப் பண்ணிக்கோங்க. ஆப்னு டைப் பண்ண அப்புறம் ஆப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி ஒன்று வரும். ஆப் மேனேஜ்மெண்ட்டில் போய் அதுக்குள்ளே போனோடனே அதில் மறுபடியும் ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். மறுபடியும் அந்த ஆப் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து ஃபோன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இதான் நம்ம அப்டேட் மாற்ற போகிறோம். அதனால் ஃபோன் டைப் பண்ணிக்கோங்க. அந்த கூகுள் ஃபோன் டயலருக்குள்ளே போயிடும். போகணுன்னா கீழே வந்து ஸ்டோரேஜ் யூசேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஃபோனுக்கும் வேறு வேறுமா இருக்கும். ஆனால் அந்த பேர் வந்து ஸ்டோரேஜ் யூசேஜ் இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போயிட்டு எல்லாத்தையுமே கிளியர் டேட்டா கொடுத்துருங்க, கிளியர் கேட்ச் கொடுத்துருங்க. இதனால் நம்மளோட காண்டாக்ட்லாம் அழியுமான்னு கேட்டிங்கன்னா அழியாது. எல்லாமே நம்ம ஜிமெயிலில் கனெக்ட் தான் இருக்கும். அதனால் அதில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது. இதை அழிக்கிறதுனால நீங்கள் அழிச்சு முடிச்சுட்டு நீங்கள் பின்னாடி பார்த்தா கூட அதில் எதுவுமே அழிஞ்சிருக்காது. அதனால் நீங்கள் தாராளமாக அதில் அழிச்சு விடலாம். இப்போ நான் அதை அழிச்சிட்டேன். இப்போ நான் 2வது ரிட்டர்ன் பேங்க் பார்க்கும்போது எல்லாமே நம்ம பழைய அப்டேட் மாதிரி மாறி இருக்குது. நீங்களே பாருங்கள், நம்ம பழைய அப்டேட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இது வேணாம், எனக்கு அந்த நியூ அப்டேட்டே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறுபடியும் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மறுபடியும் உங்களுக்கு புதுசாக மாறிடும். இந்த புதுசாக மாறுறதுல நிறைய என்னென்னா, நம்ம ஃபோட்டோ நிறைய வச்சுக்கலாம், தனித்தனி நபர் கால் நிறைய வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு அதோட இதான் கொஞ்சம் டீசெண்டாக இருந்த மாதிரினால நான் இதையே வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்படி இந்த மெத்தட் பண்ணி நீங்கள் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோனை அந்த இதை கொஞ்சம் அழுத்தி பிடிங்க. மேலே ஆப் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி வரும். அந்த ஆப் இன்ஃபோவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ஃபோன் இதுக்கு மேலே அந்த 3 டாட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அன்இன்ஸ்டால் அப்டேட்னு இருக்கும். அந்த அன்இன்ஸ்டால் அப்டேட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஓகேன்னு கேட்கும். நீங்கள் அதுக்கும் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது மறுபடியும் உங்களுக்கு பழைய அப்டேட் மாறிடும். இந்த ஃபஸ்ட் மெத்தட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபஸ்ட் மெத்தடே ஒர்க் ஆயிரும். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தடில் இது பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுபோக உங்களுக்கு வந்து பழைய அப்டேட் பிடிச்சிருக்கா இல்லை புது அப்டேட் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.